வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ 27 ஜனவரி பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு, இதுக்கான காரணங்கள் என்ன, அண்ட் நாளைக்கு என்ன நடக்கலாம் இப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது 2 டூல்ஸ் தான். ஒன்று வந்து நம்ம ட்ரேட் வியூவில் நான் யூஸ் பண்ணுறது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதுக்கப்புறம் நம்மளோட சென்சிபிள்ஸ்ன்னு இருக்குது, அவங்களோடதில் வந்து நான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற டேட்டா இருக்கும். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷனோ இல்லை ஒரு அனாலிசிஸோ நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரியே இன்றைக்கும் கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் நிஃப்டியை பற்றி நம்ம செப்பரேட் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. நீங்கள் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருந்தேன். இந்த பாக்ஸ் வரைஞ்சிட்டு சொன்னேன் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா தான் இருக்குதுன்னு சொல்லி, இந்த ரேஞ்சை தாண்டி போகாதுன்னு. அதே மாதிரி இந்த பாக்ஸோட லோவர் எண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து கேப் டவுனாக தான் இருந்திருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நம்மளோட போன வெள்ளிக்கிழமை நம்ம நியூஸ்லாம் பார்த்தோம்னா, போன வெள்ளிக்கிழமை வந்து ஐசிஐசிஐ பேங்க் அவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ சாரி, வெள்ளியா இல்லை சனிக்கிழமை ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. Q3 ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.6% க்ரோத் இருந்திருக்கு. ஸோ நான் அதனால் என்ன நினச்சேன் அப்படின்னா, டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட இங்கே போயிட்டு நம்ம எந்த ஸ்டாக் வேணுமோ அங்கே போய் இதோட ஃபினான்ஷியல்ஸ்ன்னு சொன்னோன்னா இங்கேயே நமக்கு வந்து வரும். ஏர்னிங்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா Q2 Q3ல வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லுவாங்க. ஸோ Q3 ரிப்போர்ட்டில் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து 16 ESP எஸ்டிமேஷன் வந்து 16.7 இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் அவங்களோட ஆனுவல் க்ரோத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 750 பில்லியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது வந்து டோட்டல் ரெவென்யூ அண்ட் ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸுமே ஹையாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன் மார்க்கெட் வந்து மேலே போகலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஐசிஐசியோட ஸ்டாக்ஸும் நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கா அப்படின்னா இல்லை. ஐசிஐசிஐ ஸ்டாக்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிருக்கு. எவ்வளவு மேலே போயிருந்திருக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2% க்ரோத் இருந்திருக்கு. நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம மற்ற பேங்க்ஸ் எல்லாம் கொடாக் மஹேந்திரா ஓகே ஸ்டேபிளாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கொடாக் மஹேந்திரா வந்து போன வாரம் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 10% மேலே போச்சு. அதோட கேப் ஃபில்லிங் நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த கேப் அப் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ என்னாச்சுன்னா, கொடாக் மஹேந்திரா வந்து போன வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் போன வெள்ளிக்கிழமைனா கடந்த வெள்ளி இல்லை, அதுக்கு முந்தின வெள்ளி. அண்ட் போன திங்கட்கிழமை கேப் அப் 10% கேப் அப், ஒரே நாளில் 10% க்ரோத் இருந்துச்சு. அப்போ இந்த 10% கேப் அப்பை வந்து யாராவது மேட்ச் பண்ணும்ல, அதனால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஷார்ட் செல்லிங் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கொடாக் மஹேந்திராவில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம எஸ்பிஐ வந்து வழக்கம் போல் ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ எஸ்பிஐ வந்து சைட்வேஸ் பில்டிங் அப் தான் நடந்துகிட்ருக்கு, அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளோட ஆக்சிஸ் பேங்க் எனக்கு தெரியல, ஜனவரியிலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப கீழே வந்துட்டுருக்கு. எவ்வளோ தூரம் அது கண்டினியூ ஆகும்னு நமக்கு தெரியவில்லை. அண்ட் ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் டவுன்ஃபால் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹெச்டிஎஃப்சியும் எஸ்பிஐயும் தான் நம்ம பேங்க் நிஃப்டி கீழே வந்ததுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம். வேறு கொடாக் மஹேந்திராவும் நம்மளோட ஐசிஐசிஐ பேங்க்கும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கு, ரொம்ப பெருசாக கீழே வரல. நமக்கு என்னென்னா ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகி நமக்கு மார்க்கெட் வந்து 47,900 ஓப்பன் ஆகிருக்கு. முடிஞ்சது வந்து 48,000. ஸோ ஒரு 100-200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேபிளான கிராஃப் தான். நம்ம வந்து முன்னாடி எல்லோரும் சொல்லுவாங்க பேங்க் நிஃப்டி தான் வந்து ரொம்ப வாலடைலான கிராஃபு, ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணணுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியில் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான் ரொம்ப டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. அதுக்கான காரணம் யாருக்குமே தெரில. என்னென்னா நிஃப்டி 50 இருக்கிற 50 கம்பெனிஸில் ஒரு பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸை வெளியிட்டுட்டாங்க. அந்த வெளிவிட்டத்துலேயும் அவங்க வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. பாசிட்டிவாக இருந்தாலும் நிஃப்டி 50 டவுன் இருக்குது. இதை எல்லாரும் பார்க்குறது என்னென்னா, பட்ஜெட் வர வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க. பட்ஜெட்டுக்கும் ரொம்ப நாள் இல்லை. ஸோ பட்ஜெட் வந்து 1 வரப்போகுது, Feb 1. ஸோ Feb 1 நமக்கெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, எப்படி போயிருக்குன்னு சொல்லி. ஸோ இதை வந்து நம்ம யோசிச்சுக்குவோம். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியோட. ஸோ தட் நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாங்கிறது தெரியும். இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குன்னா 48,000 தான் இருக்குது. 48,000ல் ஸோ 48,064.
அப்போது அட் த மணிலேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து பிலோ த மணி போனோம் அப்படின்னா 48,000 ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அதை விட்டுச்சுன்னா 47,500க்குள்ளே இருக்குது. இப்போ மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த புட் அண்ட் கால் ரேஷியோஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த இடத்துலையும் மட்டும்தான் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த புட் அண்ட் கால் ரேஷியோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகுமான்னா ஆமாம். என்னென்னா புட் அண்ட் கால் ரேஷியோ வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் இவங்களோட ஒரு சைடு மார்க்கெட் போகும். அப்போ மார்க்கெட் மேலே போகணுன்னா எவ்வளோ வரைக்கும் போகணுன்னா 49,000 வரைக்கும் போகணும். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ 4 ப்ரைஸ் சொல்ல போகிறோம். இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 48,100. ஸோ மார்க்கெட் கீழே போச்சுன்னா 48,000 வரைக்கும் போகும். அதை தாண்டி இன்னொரு 500 பாயிண்ட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போச்சுன்னா 48,500 அதே மாதிரி 500 பாயிண்ட். ஸோ 500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் மார்க்கெட் இப்போ மூவ் ஆக போகுது. அப்போது 48 இருக்குது. ஸோ 47,500 நம்ம 47,500 கண்டிப்பாக ஒரு இது போட்டு வச்சுருப்போம். இங்கே இருக்குது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 47,500க்கு இந்த பாக்ஸோட எண்டு தான் நம்மளுக்கு 47,500. ஓகே, இங்கே இருக்குது 47,500 அண்ட் இப்போ வந்து இது 48 போச்சுன்னா 48,500 49,000. அப்போது இந்த பாக்ஸ் அப்படியே நம்ம கொஞ்சம் நகர்த்திடுவோம். ஸோ நாளைக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கும் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் மூவ் ஆகும். அண்ட் இந்த பாக்ஸோட எந்த எண்டில் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோவர் எண்டில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. அப்படின்னா 48லேருந்து 47,500க்குள்ளே. ஸோ இந்த ரேஞ்சில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ கம்பெனிஸ் எல்லாம் மோஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகணும் தான். இந்த பேங்க் நிஃப்டியும் என்னத்தை நமக்கு குறிக்கும் அப்படின்னா ஓவரால் மார்க்கெட்டை குறிக்குது. இந்தியாவோட எக்கானமி டவுன்ஃபாலில் இருக்கா இல்லை பாசிட்டிவாக இருக்காங்கிறது. என்னென்னா நம்ம பேங்க் நிஃப்டி வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 15 முக்கியமான பேங்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த 15 முக்கியமான பேங்க்கில் நமக்கு பார்த்தோன்னா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க்கு, கொடாக் மஹேந்திரா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி பேங்க்ஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு அது மாதிரி சின்ன சின்ன பேங்க்ஸும் நமக்கு நிறையா இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் பேங்க்ஸும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்கையும் இவங்க வந்து கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண பேங்க்கும் பேங்க் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இந்த ரெண்டுமே டவுன்ஃபால் ஆகிட்டே போகுது கடந்த ஒரு மாதமாங்கிறது மார்க்கெட்டுக்கு ரொம்ப லாஸ். அதாவது அந்த கம்பெனியெல்லாம் வந்து வித்து ப்ராஃபிட் உண்டாக்குனாலும் இந்தியாவோட எக்கானமி ஒரு நல்ல ஷேப்பில் இல்லைங்கிறத இது சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட நிர்மலா சீதாராமன் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றி மார்க்கெட்டை ஏதாவது கொஞ்சம் மேலே கொண்டு போகணும். அவங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 சப்போர்ட்டுன்னு தெரியுது. அதே மாதிரி எஃப்ஐஐ டேட்டாவில் பார்த்தா பேங்க் நிஃப்டிக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங் மீடியம் புல்லிஷ்னு சொல்லியிருந்தாங்க 24ஆம் தேதி. ஆனாலும் மார்க்கெட் கீழே தான் வந்துருந்துச்சு. இப்போயும் மீடியம் புல்லிஷ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மார்க்கெட் என்ன இந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் கம்மியாக கீழே தான் வரப்போகுது. மார்க்கெட் மேலே போல். எனக்கு தெரிஞ்சு இந்த எஃப்ஐஐ ஃபியூச்சர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா எனக்கு வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக தெரில. நான் ஒரு 2 வாரமாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் கேஷ் மார்க்கெட் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் கிடைக்காது அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் நமக்கு இது பார்க்குறதுல யூஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போது வேறு ஏதாவது நமக்கு நியூஸ் இருக்கா அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா 30ஆம் தேதி ஜனவரி ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரிசல்ட்ஸ். அதாவது நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா யூஎஸில் வந்து இந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் இருக்குல்ல, கார்பரேட் லோன், பர்சனல் லோன் அஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் லோன், இந்த 3 டைப் ஆஃப் லோனுக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரசிடென்ட், பட் அவர் கவர்மெண்ட் கிடையாது. அங்கே வந்து ஃபெட்ன்னு இருக்காங்க, ஃபெடரல் டெவலப்மெண்ட் இது. ஸோ அவங்க தான் அந்த ஃபெட்ரல் தான் தே வில் டிசைட் இது வந்து மேலே போகணுமா கீழே வரக்கூடாது. பட் இவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அவங்க அந்த ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்குவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்க, நான் வந்து எலெக்ஷனில் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து குறைப்பாங்களான்னு தெரியாது. பட் அவங்களோட டெசிஷன் வந்து 30ஆம் தேதி சொல்லுவாங்க. அது குறைஞ்சிச்சின்னா மார்க்கெட் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது வந்து அதே தான் இருக்குன்னா மார்க்கெட் மறுபடியும் டவுன்ஃபால் ஆகும். அடுத்து நம்ம முக்கியமாக இந்தியாவில் வந்து 2 வரப்போகுது. ஒன்று வந்து 1ஆம் தேதி
யூனியன் பட்ஜெட், அது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இந்த வருஷத்துக்கு. அடுத்து 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டெசிஷன். ஸோ நமக்கு உங்களுக்கெல்லாம் யோசிச்சிருப்போம், நம்ம லோன் வாங்கும்போது அதே தான் இன்ட்ரெஸ்ட்னு. அப்படி கிடையாது. இவங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு வருஷமும் லோனை. ஸோ புது லோன்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிவைஸ் பண்ணுவாங்க, பழைய லோன்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிவைஸ் பண்ணுவாங்க, எஃப்டிக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு செக்டர் ஆஃப் லோனுக்கும் எக்கனாமி எவ்வளோ பிஹேவ் ஆகுது, இந்தியன் எக்கானமி எவ்வளோ க்ரோத் ஆகுது, இன்ஃப்ளேஷன் எவ்வளோங்கிறத பொறுத்து குறைக்கிறதா கூட்டுறதா அப்படிங்கிறத டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அப்போது இந்த வாரம் ப்ளஸ் அடுத்த வாரம் வரைக்கும் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதை தாண்டி நமக்கு நெக்ஸ்ட் வாரம் வேறு ஏதாவது நியூஸ் வருதாங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு இந்த பாக்ஸ்க்குள்ளே ரேஞ்சில் தான் மூவ் ஆக போகுது. ஸோ இந்த பாக்ஸ் ரேஞ்சை வந்து நாளைக்கு பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. அண்ட் இதோட எண்டுக்கு வரதுக்கான சான்சஸ் நாளைக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்ஃபால் மார்க்கெட்டுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. பட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. அவ்வளோதான் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் இன்றைக்கி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வந்து ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் ஆஃப் 2025 சொல்லிட்டு யூனியன் பட்ஜெட் வரப்போகுது. ப்ளஸ் நம்மளோட இந்த வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத கணிச்சு நம்ம ஒரு 5 டிஃப்ரெண்ட் செக்டர்லேருந்து ஐடி, அதே மாதிரி எனர்ஜி செக்டர், ஃபார்மா செக்டர், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டர், இந்த 5 டிஃப்ரெண்ட் செக்டர்லேருந்தும் நம்ம ஒரு 5 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். டாடா மோட்டார்ஸ், இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரி. ஸோ அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட டீட்டெயில் அனாலிசிஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த 5 ஸ்டாக்ஸில் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா காக்ரேஜ் அக்ரோவேட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இந்த காக்ரேஜ் கம்பெனி வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா போகுது. அண்ட் அது ரொம்ப புதுசு. 2017-18 தான் அவங்க தொடங்கியிருக்காங்களே. அப்போ வந்து இப்போ தான் அது வந்து ஒரு ஆரம்ப காலம். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லை நான் வந்து ஸ்டேபிளான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மற்ற 4 கம்பெனியுமே நல்ல சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.